வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு விழா கோலாகலம். திரளான பொதுமக்கள் ஆற்றில் புனித நீராடி வழிபாடு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இன்று புனித நீராட தடை. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் உமா நடவடிக்கை. பவானி, நொய்யல், ஆழியாறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் பொதுமக்கள் புனித நீராட வேண்டாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அறிவுறுத்தல். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே பொதுமக்கள் புனித நீராட வேண்டும். பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களும் இயங்கும். அலுவலகங்கள் காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை திறந்திருக்கும் எனவும் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தகவல். தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. புதுச்சேரி உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. ஜார்க்கண்ட் அருகே உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்றோ அல்லது நாளையோ வடக்கு சத்தீஸ்கர் வழியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. இரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். மேட்டுப்பாளையம் அருகே வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் மூழ்கிய ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள். பரிசலில் சென்று வாழைத்தார்களை சேகரித்து கண்ணீருடன் கரை சேர்க்கும் விவசாயிகள். ஒரு 50 நாள் வச்சு வேலை செஞ்சா பால். நிலச்சரிவில் அட்டமாலா வனப்பகுதியில் சிக்கி தவித்த பழங்குடியின குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை 8 மணி நேரம் போராடி மீட்ட வனத்துறையினர். இருண்ட காலத்திலும் இதுபோன்ற ஹீரோக்களால் கேரளாவின் புகழ் ஜொலிக்கிறது என புகைப்படத்தை பகிர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் நிகழ்ச்சி. வயநாடு நிவாரணப் பணிகளுக்காக கேரளாவுக்கு சென்றுள்ள IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் முழு முனைப்புடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக உள்ளது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு.
சென்னை கிண்டியில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான இயற்கை பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொன்விழா ஆண்டையொட்டி 8.85 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலம். விளக்கொளியால் வண்ணமயமாக காட்சியளித்த மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து ஒரு வருடமாக சிறையில் இருப்பதை மறைப்பதற்காகவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போட்டு காழ்ப்புணர்ச்சியை காட்டியுள்ளனர். நில மோசடி வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுகவினுடைய அமைச்சர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாத தாம்பரம் மாநகராட்சி மற்றும் திமுக அரசுக்கு கண்டனம். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாய் என்ற விலையில் கொள்முதல் செய்யப்படும் என அறிக்கை. ராமர் இருந்ததற்கு வரலாறும் ஆதாரமும் கிடையாது. அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார். அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதையெல்லாம் செய்கிறார்கள். இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை சென்னையில் 63 புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை 70 பேருந்துகள் கூடுதல் இயக்கம். ரயில் சேவை ரத்து காரணமாக பொதுமக்கள் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்கள் வசதிக்காக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். பயணியிடம் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 21 மீனவர்கள் சென்னை வருகை. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு தனித்தனி வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை முன்னிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை.
நாமக்கல் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உமா அறிவிப்பு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கான கால்கோள் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று நடைபெறுகிறது. ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, தரங்கம்பாடி, சிங்கம்புணரி ஆகிய கோயில்களில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபம் ஏற்றி பாடல்கள் பாடி வழிபாடு. டெல்லியில் வேளாண் பொருளாதார வல்லுநர்களின் 32வது சர்வதேச மாநாடு இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சீன தைபே வீரர் சோடைன் செனை 19க்கு 21, 21க்கு 15, 21க்கு 12 என செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை மனு பக்கர் முன்னேற்றம். 3வது பதக்கத்தை வென்று வரலாறு படைப்பாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி காலிறுதிக்கு தகுதி. 52 ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. TNPL 2வது தகுதி சுற்றில் திண்டுக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி அபாரம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.